இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே செத்து போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்டையராக வந்து பிரித்து மெஞ்சு இந்த லேப்டாப். ஆனால் வேலை செஞ்சு அப்போ பிரிக்கும் போது என்ன இருக்குது, சர்க்யூட்டில் வந்து ஏதோ கையை வச்சு போட்டு தள்ளிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டுனா அதுக்காகவே புது மதர் போர்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா வாங்கினோம் விடுவாடா எங்களை கொடுங்க, எவன்டா உனக்கு ஆர்டர் பண்ண மதர் போர்டு இது மாதிரி கவரில் கொடுப்பான்னு நீ கேட்கலாம். ஏன்னா இது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கின மதர் போர்டை பிரித்து காட்டுறேன், லேப்டாப்பை அக்கல்ல வைக்கிறேன். என்ன பண்ணுறது, கொடுத்தா வாங்கிக்க மாட்டேறான் அவன். எப்படி என்னையா முடி போட்டிருக்கீங்க, இந்த ஹோட்டலில் கடைக்கார சட்னி முடி போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. நீ பைய போயிருந்தா சரி நான் பிடிச்சிக்கோ, ஏன் நினைக்கிறேன். இந்த ஹோட்டலில் கூட நம்ம போய் சாப்பிடும்போது பார்சல் கட்டி கொடுப்பான், அதில் சாம்பார் பை ஒன்று கட்டி கொடுப்பான் பாருங்க. பசி அவசரத்தில் அதை பிரிக்கிறதுக்கு படாத பாடப்படுவோம் நம்ம. எப்படியெல்லாம் மாத்திரம் பாருங்க, கேமரா முன்னாடி இருங்க கையில் தொடக்கூடாதான், ஏன்னா சர்க்யூட் போயிடுதுன்னு என் ஃப்ரெண்டு ரொம்ப சொல்கிறான். அதனால் கையில் தொடாமல் படாமல் எடுக்கிறான். போடுவோம் அப்படி போ. இதான் நண்பா ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் மதர் போர்டு. இதுதான் நம்ம ஆசரோட கேட்வேயோட மதர் போர்டு. இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கணும்னு சொல்ல முடியாது, கடனாக கை மாற்றா வாங்கியிருக்கோம். வந்து டிஸ்பிளே எல்லாம் போயிடுச்சு, அதனால் இதை கொடுத்துட்டான். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம், நம்ம லேப்டாப்புக்கு அது யூஸ் ஆகும். அதை டீட்டெயிலாக உள்ள இருக்கிறத பிரித்து எடுத்துகிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளுடைய வேலையாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். லேப்டாப் எடுத்து வச்சாச்சு, திறந்துருச்சு. இப்போ தான் வரான். சரி இப்போ ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். பவர் பட்டன் அமுத்தி எந்த வேலையும் செய்யலை. போர்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை. இப்போ அதுக்காக தான் புது மதர் போர்டு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து உஷார் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி ஓகே, ஆட்டியம் போட்டிருக்கோம். இப்போ திருப்பி வச்சாச்சு, ஸ்க்ரூவை கழட்ட போகிறோம். இப்போ எவ்வளோ வேகம் கழட்டுறோம் பாருங்க. கண்ணை மூடி கணத்துறத கழட்டியாச்சு. இப்போ பேக் பேனலை ரிமூவ் பண்ண போகிறோம். ஆடாமல் அசையாமல் உடையாமல் கழட்டணுங்க. என்ன கழட்டுறதுக்கு எந்த ஒரு கிட் எடுத்துகிட்டு வரலையா? விரலே வீச்சுராவ, விரலே வீச்சு. ஒரு ஏடிஎம் கார்டு வச்சா கழட்டோம். இதனாலேயே எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகும். நீங்களே இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ மதர் போர்டு தெரியுதுங்களா உங்கள் கண்ணுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கூலரை ரிமூவ் பண்ணுறோம். அடுத்தது ரேமை தூக்குறோம். அடுத்தது ஏர் கூலிங்க்கு வர ஃபேன், ஏர் கூலிங் வர ஃபேனோட கனெக்ஷன் ரிமூவ் பண்ணுறோம். கூலர் தனியாக எடுத்து வச்சாச்சு கம்பர் பிளேட்டோட. இப்போ டிஸ்பிளே கனெக்ஷனை தூக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கழட்டுறோம். பார்த்தீங்களா, மதர் போர்டு தான் இப்போ ரிமூவ் பண்ணுறோம். மதர் போர்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரூவெல்லாம் திருப்பினாலேயும் ஒரு பிரச்சனை, கீபோர்டு, அந்த கீபோர்டு தான் பிரச்சனை, அதையும் கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்யாத மதர் போர்டை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து புது டிஸ்பிளே, இதுதான் நம்ம மாற்ற போகிறோம். அதாவது இது புது மதர் போர்டு, இது புது டிஸ்பிளேன்னு இறக்குறோம். ஓகேவான குவாலிட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரேமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சாரி தப்பாக சொல்லிட்டேன், ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பொறுமையாக எங்கே பொறுமையாக நம்ம மதர் போர்டு எங்கே எடுத்தோமோ அங்கேயே வச்சாச்சு. இப்போ திருப்பி எல்லா கனெக்ஷனும் அசம்பிள் பண்ண போகிறோம். ப்ராசஸரை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணக்குள்ள டெர்மினல் பேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அது கடைசியில் இப்போ டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ண போகிறோம். வைஃபை ஆண்டனாவை கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் முன்ன கல்லில் காட்டலையே. சரி ஸ்க்ரூவை போட்டு திருப்பியாச்சு. கூலரை செட் பண்ணுறோம். டெர்மினல் பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் என்ன கூலர் இது, ஏர் கூலரா? திருப்பி ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுறோம். ஆமாம், அசம்பிளுக்கு எங்கே கனெக்ட் தான் பண்ண முடியும். அடுத்தது ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறோம். ஆமாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவன் இந்த லேப்டாப்புக்கு டபுள் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அது இந்த வீடியோவில் காட்ட முடியல. இன்னொரு வீடியோ அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் நெட்டு போட்டு மூடிட்டான். வெறும் ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ பேக் பேனலில் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியாச்சு. சார்ஜர் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோம். சார்ஜ் எதான்னு பார்க்கலாம். ஏன் ஒன்றும் தெரியல, சுவிட்ச் போட்டியா முதல்ல நண்பா சார்ஜ் ஏறுது. இப்போ லேப்டாப் ஆன் பண்ண போகிறோம். ஆன் ஆயிடுச்சா? கமான். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆகிடுச்சு, லேப்டாப்பும் ஆன் ஆகிடுச்சு. மதர் போர்டு கடைசியில் மாற்றினது பர்ஃபெக்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லோடிங் ஆகுதே, டைம் எடுக்குது. நம்ம மதர் போர்டு சேஞ்ச் பண்ணி கடைசியாக லேப்டாப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பிடிக்கலன்னு சொன்னால் எங்கள் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு
அந்த ஒரு வீடியோக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பார்த்து பண்ணுங்கள். சரி, பாய்.